அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழில் இருக்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள். கண்திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்களும் உங்களை நெருங்கவே முடியாது. மேலும் நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியில் முடியும். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்த நம்ம யூடியூப் சேனல்ல தீய சக்திகள் நெருங்காமல் இருக்க நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்திருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிகவுமே எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். தமிழ்ல இருக்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம் யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதே நேரத்தில் இன்ஸ்டன்ட் இமீடியட்டா நமக்கு ரிசல்ட்டையும் கொடுக்குது. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸ் கீழையும் பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலும் ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னாலே அதுல நிறைய ஆங்கில சொற்கள் தாங்க இருக்கும். நம்ம சேனல்ல இப்போ ரீசெண்டா சில தமிழ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பதிவுல நாம் பார்க்க போகும் அந்த அதீத சக்தி வாய்ந்த வார்த்தை என்ன, அதை எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல நம்ம டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னன்றதை நம்ம நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. பொதுவாகவே எல்லா மொழிகளிலும் சில சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகளை இங்கிலீஷ்ல ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ்ல மந்திர சொற்கள்னு இதை நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த வார்த்தைகள் எந்த ஒரு தெய்வத்தையும் குறிப்பது கிடையாதுங்க. நல்ல அதிர்வுகளையும் நேர்மறை ஆற்றல்களையும் தரக்கூடிய வார்த்தைகள் இவை. இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த வார்த்தைகளின் சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் நம்மை நெருங்கவே முடியாது. நம்ம சேனல்ல நிறைய பேர் நீங்க பொதுவாக கேட்டிருந்த ஒரு கேள்வியும் கூட, எதிர்மறை சக்திகள் நம்மை தீண்டாமல் இருக்க ஏதாவது ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கான்னு நீங்க கேட்டிருந்தீங்க. தமிழ் மற்றும் இங்கிலீஷ்லன்னு ரெண்டு லாங்குவேஜ்லயுமே இதற்கான வார்த்தைகள் இருக்குங்க. இன்றைய பதிவுல தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தையை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். மேலும் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சில வார்த்தைகளை நாம் எழுதும் பொழுது நமக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். இன்னும் சில வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது பலன்கள் கிடைக்கும். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை நீங்க எழுத வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க சொன்னாலே போதும், முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். சோ எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. தேவைப்படும் முக்கியமான விஷயம் நம்பிக்கை மட்டும் தாங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா பிஸியா இருக்கக்கூடிய நேரத்துக்கு நடுவுல இந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம். அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்துல தாங்க நம்முடைய ஆழ்மனம் ஓரளவிற்கு விழிப்பு நிலையில இருக்கும். சோ அப்படிப்பட்ட நேரத்துல இந்த வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது அது இன்னமும் வேகமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியும். சோ காலை, மதியம், சாயங்காலம், இரவுன்னு எந்த நேரத்துல வேணாலும் நீங்க சொல்லலாம். ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய நேரமாக பார்த்து சொல்லுங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை நீங்க வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் முதல் அதிகபட்சம் 20 நிமிடங்கள் வரை இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம். ரொம்பவுமே பெஸ்டான ஒரு டைம் என்னன்னு பார்த்தோம்னா,
காலையில் நீங்க தூங்கி எழுந்தவுடன் இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. பெட்ல தரையிலன்னு எங்க நீங்க படுத்தாலும் படுத்துக்கிட்டே கூட இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். அல்லது குளிச்சு முடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கூட நீங்க சொல்லலாம். காலை நேரத்துல சொல்லும் பொழுது இன்னமும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் நமக்கு கிடைக்கும். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். வீட்ல பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் கிட்ட சொல்லி இந்த வார்த்தையை கட்டாயமா நீங்க சொல்லுங்க. கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை தவிர்த்து மற்ற எந்த விஷயத்தின் மீதும் கவனம் சிதறாது. சோ பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இந்த வார்த்தையை கட்டாயமா நீங்க சொல்லிக் கொடுங்க. தினமும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் சொன்னால் கூட போதும். நிறைய கவுண்டிங்ல சொல்லணும்னு நினைச்சு ரொம்ப வேகமா நீங்க சொல்ல வேண்டாம். 10 நிமிடங்களில் நீங்க 10 முறை சொன்னால் கூட போதும். ஆனால் பொறுமையாக அந்த வார்த்தையை உணர்ந்து நீங்க சொல்லணும். அதுதாங்க முக்கியம். முழு கவனத்துடன் அமைதியான மனநிலையில இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுதுதாங்க விரைவாக நமக்கு பலன்கள் கிடைக்கும். சரி வாங்க நாம் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. தெய்வீக ஆற்றல் என்னை சூழ்ந்துள்ளது. தெய்வீக ஆற்றல் என்னை சூழ்ந்துள்ளது. தெய்வீக ஆற்றல் என்னை சூழ்ந்துள்ளது. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான அதீத சக்தியுடைய வார்த்தைகள். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க உங்களுடைய குலதெய்வத்தையோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தையோ மனதார நினைச்சுக்கிட்டே இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இந்த பிரபஞ்சத்தை நீங்க மனதார நினைச்சுக்கிட்டே இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எந்த சக்தியின் மீது நம்பிக்கை இருக்கோ அதை நினைச்சுக்கிட்டே இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. அடுத்ததாக எத்தனை நாட்களுக்கு இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே லைஃப் லாங் இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம். ஆனால் குறைந்தபட்சமாக 48 நாளைக்கு இந்த வார்த்தையை தொடர்ந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க. மிகப்பெரிய ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுதே ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில உங்களுக்கு பிடித்தமான நேர்மறையான நிறைய விஷயங்களை நீங்க ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு நல்ல எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வார்த்தையை உணர்ந்து நீங்க சொல்லும் பொழுது ஒரு நல்ல தெய்வீக கவசம் உங்களுக்கு ஏற்படும். அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறவங்க இந்த வார்த்தையை நீங்க 48 நாளைக்கு பயன்படுத்தி பாருங்க. நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்களே பார்ப்பீங்க. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணத்தை செலவு செய்யும் பரிகாரங்களோ தாந்திரிகங்களோ கிடையாதுங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான செலவும் நம்ம செய்ய போவது கிடையாதுங்க. 10 நிமிடங்கள் நேரம் மட்டும்தான் நம்ம செலவழிக்கணும். ஆனால் அந்த செலவு மிகப்பெரிய வரவினை உங்களுக்கு கொண்டு வரும். முன்னாடியே நம்ம பார்த்ததை போல வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. குடும்பத்திற்கே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அடுத்ததா இன்னொரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும். மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.